தீய சக்தி திமுக கூட்டணி என்பது எண்ணிக்கையில் வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமான கூட்டணி. எப்படி துரியோதனன் பக்கம் அந்த தீய சக்தி பக்கம் எத்தனையோ படைகள் அதிகமாக இருந்தாலும் பாண்டவர் படைதான் வெற்றி பெற்றது. அதுபோல எங்கள் பக்கம் தர்மம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதி புரட்சி செய்து இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த இருக்கிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு மார்ச் 30 தான் நோட்டிஃபிகேஷன், நாமினேஷன்லாம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 14-15 நாள் இருக்குது. போதுமான கால அவகாசம் என்று தான் நான் நினைக்கிறேன். இவன் விரைவில் முடிஞ்சிடும். தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால் எப்படியும் கூடிய விரைவில் சுமூகமாக முடிஞ்சிடும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஊடகங்களில் தான் செய்திகளை பார்க்குறேன். தீய சக்தி திமுக கூட்டணி என்பது எண்ணிக்கையில் வேண்டுமானால் அதிகமாக இருக்கலாம். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி பலமான கூட்டணி. எப்படி துரியோதனன் பக்கம் அந்த தீய சக்தி பக்கம் எத்தனையோ படைகள் அதிகமாக இருந்தாலும் பாண்டவர் படைதான் வெற்றி பெற்றது. அதுபோல எங்கள் பக்கம் தர்மம் இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் அமைதி புரட்சி செய்து இந்த திமுக ஆட்சியை வீழ்த்த இருக்கிறார்கள். உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். போதுமானதாக இருக்கிறது. ஏன்னா இன்னொரு மார்ச் 30 தான் நோட்டிஃபிகேஷன், நாமினேஷன்லாம் இருக்குது. இன்னும் கிட்டத்தட்ட 14-15 நாள் இருக்குது. போதுமான கால அவகாசம் என்று தான் நான் நினைக்கிறேன். இவன் விரைவில் முடிஞ்சிடும். தேர்தல் அறிவிச்சிட்டாங்க. அதனால் எப்படியும் கூடிய விரைவில் சுமூகமாக முடிஞ்சிடும். அதை பற்றி எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. ஊடகங்களில் தான் செய்திகளை பார்க்குறேன்.